சிரியாவின் முன்னேற்ற பயணம் எப்படி இருக்கும்? இது உலகம் ஆவலுடன் நோக்கும் ஒரு விஷயமாகும். பல உலக நாடுகளின் தூதர்கள் சிரியாவின் தலைநகரமான டமாஸ்கஸில் சென்று அவர்களின் விமான நிலையத்தை மீண்டும் செயல்படுத்தினர். விமான நிலையம் மீண்டும் செயல்படத் தொடங்கியது. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் உள்ளது. மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் ஆசியாவின் முக்கியமான 2 நாடுகள் சவுதி அரேபியா, UAE ஆகியவை. இந்த 2 நாடுகளும் அமெரிக்காவின் கூட்டாளிகள். இந்த நியூயார்க் டைம்ஸும் வாஷிங்டன் போஸ்டும் கார்டியனும் மிகவும் துல்லியமாக செய்தி வெளியிட்டன. அதாவது இந்த நாடுகளின் தூதர்களுடன் தொடர்புடைய அவர்களை மேற்கோள் காட்டி அவர்கள் துல்லியமான செய்தி செய்தனர். இந்த 2 நாடுகளும் சிரியாவின் தற்போதைய ஆட்சியாளரும் அங்குள்ள அமைச்சர்களையும், அதாவது அகமது அல் சஹர் என்று அழைக்கப்படும் பழைய ஜுவலானி அவரை உட்பட உள்ளவர்களை முழுமையாக கண்காணிக்கின்றன. எதிர்காலத்தில் சிரியாவின் அரசு எவ்வாறு செல்லப் போகிறது, அதன் பிறகே அவர்களின் தூதரகம் அங்கு மீண்டும் செயல்படுவதும், அதே போல அவர்கள் மறுசீரமைக்க தேவையான பொருளாதார உதவியை வழங்குவதும் துல்லியமாக இது செய்தி வெளியிட்டது. கடந்த 2 நாட்களாக இதை பற்றிய செய்தி வெளியிடுதலே அதிகமாக இந்த நாடுகளில் நடந்துள்ளது. அதன் காரணம் என்னவென்று தெரியுமா? அவர்கள் கூறுவது இது ஒரு ISISஇன் ஒரு பிரிவு. அவர்களுடன் இருந்தவர்களே அதில் அதிகமானவர்கள். பின்னர் பிரிந்து மற்றொரு பிரிவாக HTS என்று அழைக்கப்படும் பிரிவாக வருகிறது. அவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் மற்றவர்களும் குண்டு வீசி ISISஐ ஒடுக்கினர். அவர்கள் திரும்பி டமாஸ்கஸில் வந்து ஆட்சியில் அமர்ந்தனர். அங்கு வரை இனி அவர்களின் முன்னேற்ற பயணம் என்று கூறுவது இதே போல அவர்களின் உள்ளே இருக்கும் ISISும் இந்த மத தீவிரவாதமும் எல்லாம் வெளிப்பட்டால் மற்றொரு துயரமாகும். மிடில் ஈஸ்ட் ஆசியாவிலும் வெஸ்ட் ஆசியாவிலும் மற்றொரு பெரிய துயரம் ஏற்பட உள்ளது. ஏன் முன்கூட்டியே அங்கு தூதரகம் தொடங்கியும் பெரிய பொருளாதார உதவியை அவர்களுக்கு வழங்கியும் மறுசீரமைக்க உதவியும் செய்தால் பின்னர் அந்த பிராந்தியத்தில் மிகவும் அமைதியற்ற நாடாக சிரியா மாறும் வாய்ப்பு உள்ளது. அதாவது இந்த 2 நாடுகளும் ஒரே போல கூறுகின்றன. அவர்களின் உண்மையான கொள்கை அவர்கள் அங்குள்ள மக்களை எவ்வாறு நடத்தப் போகின்றனவும், எந்த வகையான கொள்கைகளை அவர்கள் கொண்டு வந்தது மக்களிடம் கொண்டு வரப்போகின்றனவும் என்பதே. எந்த வகையான மதச்சார்பற்றதா அல்லது மதச்சார்பற்றதா, இஸ்லாமியதா, அதே போல ஷியா, எதனை ஆதரிக்கும் வகையில் இதெல்லாம் செய்யப்படும். காரணம், அசாத் ஆட்சி என்று கூறப்படும் அவரது தந்தையும் அவரும் சேர்ந்து 54 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு நாடு. அந்த நாட்டில் பின்னர் ஏற்பட்ட நிச்சயமற்ற நிலை, உள்நாட்டு போரும் அங்குள்ள மோதலும் பிரச்சனையும் காரணமாக அந்த நாடு அழிந்தது. சுமார் 26 லட்சம் பேர் உலகின் பல பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். அதில் அதிகமானவர்கள் துருக்கியில்தான் சென்றுள்ளனர். அதனால் துருக்கி திடீரென தலையிட்டு அவர்களை ஓசோ விரைவாகவும் இங்கு கொண்டு வர பாடுபடுகிறது. ஆனால் அந்த ஒரு நிலைமையில் அல்ல இந்த சொல்வது UAE ஆனாலும் சவுதி ஆனாலும். அவர்கள் கூறுவது இது திடீரென ஒரு நிகழ்வை உருவாக்கி அனைவரும் சேர்ந்து ஆதரித்தால் அவர்கள் இந்த நிகழ்வுகளை மீண்டும் ஒரு பழைய முறையில், அதாவது ISISஇன் அல் காயிதா முறையில் நிகழ்வு மீண்டும் கொண்டு வந்தால் அந்த பிராந்தியம் மீண்டும் குழம்பும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், திடீரென கத்தார் ஒரு தூதரக மிஷன் அங்கு சென்று திறக்கிறது. ஆனால் இந்த 2 நாடுகளும் அமெரிக்க கூட்டாளிகள். அமெரிக்கா உட்பட கூறுவது, நாங்கள் இதை ஆய்வு செய்த பிறகே, அதன் பிறகே நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். திடீரென குதித்து முடிவு எடுக்க மாட்டோம் இந்த சிரியா விவகாரத்தில் என்பதே. காரணம், மேலும் ஏற்பட போகும் அந்த நாட்டில் முக்கியமாக எந்த மாற்றங்கள் ஏற்பட போகின்றன, அதை பற்றிய பல உரையாடல்களும் விவாதங்களும் எல்லாம் பின்னால் நடக்கின்றன. அமெரிக்க தூதர்கள் கூட அங்கு சென்று பேசினர். அதெல்லாம் உள்ள நிகழ்வாகும். இந்த சொல்றது கோலன் ஹைட்ஸ், அதாவது வெறும் 18 கிலோமீட்டர் தூரம் மாறி இஸ்ரேல் படை முகாம் அமைத்துள்ளது. அமெரிக்காவின் கோரிக்கையோடு இஸ்ரேல் படை அங்கு வந்துள்ளது. அமெரிக்கா கோரியது இஸ்ரேல் படை அங்கு வர வேண்டும். காரணம், உலக தலைவர்கள் இந்த சொல்வது டமாஸ்கஸில் காண வரும்போது அவர்கள் இந்த பழைய ISIS காரர்கள். ஏதாவது வகையான தாக்குதலோ பிரச்சனையோ ஏற்பட்டால் உடனடியாக தலையிட இஸ்ரேல் படை வர வேண்டும். அதன் ஒரு பகுதியாகவே இஸ்ரேல் படைகள் சினோட் அதன் 16 கிலோமீட்டர் அருகிலும் வரை மாறி அங்கு முகாம் அமைக்க சொல்லப்பட்டுள்ளது. இல்லையெனில் நீங்கள் நினைப்பது போல இஸ்ரேல் எடுத்த முடிவு ஒன்றுமல்ல. அதனால் பல உலக நாடுகளும் அமைதியாக இந்த விவகாரத்தை பற்றி இருக்கின்றன. அது சிரியாவின் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கும் கூறப்பட்டுள்ளது.
அதற்கிடையில் சிலர் கூறுவது, அதாவது கேரளத்தின் யூடியூப் எல்லாம் கூறுவது, இப்போது ரஷ்யா இந்த கோலன் ஹைட்ஸ் பிடிக்கும் என்று. புல்லை பிடிக்கப் போகின்றனர். ரஷ்யா என்றால் அவர்களுக்கே நின்றிருக்க முடியாது ஹாட் சீட் இருக்கின்றனர். அவர்கள் உக்ரைனாகி போர் செய்து விலை தீர்ந்திருக்கிறது. அப்போது கோலன் ஹைட்ஸ் பிடிக்க வருகிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வெஸ்ட் ஆசியன் மிடில் ஈஸ்ட் பிராந்தியத்தின் உள்ளே இஸ்ரேல் சூப்பர் ஆதிக்க சக்தியாக மாறியுள்ளது. அவர்களுக்கு எதிராக நகர ஒரு நாட்டையும் இனி அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நீங்கள் கண்டீர்களா? இந்த சொல்வது தெற்கு லெபனான் அவர்களின் கையிலிருந்து ஒரு மாறியதில்லை, அவர்களின் கையில்தான் இன்னும். மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். 14 லட்சம் பேர் தெற்கு லெபனானில் இருந்து சென்றுள்ளனர். அவர்களிடம் திரும்பி அங்கு வர வேண்டாம் என்று கூறியுள்ளனர். அவர்கள் ஓடிவிடுவார்கள். இப்புறம் கோலன் இதுவரை ஒரு 52 கிலோமீட்டர் உள்ளே நின்று கொண்டிருக்கிறது. சிரியாவின் டமாஸ்கஸின் பபிரானு 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறும் போது இந்த முக்கியமான நாடுகள், அதாவது UAE ஆனாலும் சவுதி அரேபியா ஆனாலும், அவர்கள் அமெரிக்க திசையில் செல்கின்றனர். அதன் பேரில்தான் அவர்கள் கூறியது, நாங்கள் காத்திருக்கிறோம் எவ்வாறு இந்த அரசு செல்கிறது என்பதை பார்க்க. காரணம், நாங்கள் அங்கு கொண்டு சென்று தலை வைத்து கொடுக்க மாட்டோம். அங்குள்ள மக்களுக்கு அங்கு பெரிய மாற்றம் தேவை, பெண்கள் சுதந்திரம் தேவை. அந்த முறையில தான் இருக்கும். இல்லையெனில் தாலிபான் போன்ற முறையிலா? அதெல்லாம் இனி வரவிருக்கும் நாட்களை எடுத்தே நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இதுதான் அங்குள்ள மூத்த நிர்வாக அதிகாரிகள் இந்த பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டியில் கூறுவது. அதாவது, திடீரென கேரளத்தின் நண்பர்கள் எல்லாம் சிரியா எல்லாம் ஆகிறது என்று நினைப்பார்கள். இந்த நாடுகள் அப்படியொன்றும் நடக்கப் போவதில்லை என்பதே. ஒரு பகுதியில் கடுமையான பிரச்சனையில் துருக்கி உள்ளது. அதன் ஆதரவுக்கும் கூடவேதான் சீரியாவில் அங்கு அவர்களை காண வந்தது. அமெரிக்கா நிலைமையில் உள்ள ஒரு தீவிரவாத கோடு உள்ளது. அதை எவ்வாறு சமாளிக்கலாம் என்பதை அமெரிக்கா பார்க்கிறது. அதாவது, விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். முன்பு ட்ரம்ப் அங்கிருந்து அமெரிக்க தளத்தை வாபஸ் பெற முடிவு செய்தார். ஆனால் இனி ட்ரம்ப் வந்த பிறகு இந்த சொல்வது, அமெரிக்க தளம் உடனடியாக வாபஸ் பெறுவது ஒன்றும் நிகழ்வதில்லை. ISIS-ஐ அவர்கள் ஒடுக்க வேண்டும். காரணம், அவர்கள் தெளிவாக உள்ளனர். அவர்களின் ஒரு பிரிவே ஜலானி ஏறி வந்துள்ளது அமெரிக்க ஆதரவோடு. மேலும் ISIS-இன் இருப்பு, அவர்களை ஆதரிப்பவர்களின் இருப்பு, அதை ஆதரிக்கும் கத்தார் என்ற நாடு, இதெல்லாம் மாற்றம் செய்யும் ட்ரம்பின் ஆட்சி. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த சொல்வது, சீரியாவுக்கு உடனடியாக கேக் வாக்கு கூட ஒன்றும் இருக்காது இந்த ட்ரம்ப் வந்த பிறகு. இல்லையெனில் நீங்கள் யோசிக்கவும், இந்த 2 நாடுகளும் பைடனுக்காகவும் அவர்களின் நிர்வாகம் இந்த ட்ரம்பின் அதிகாரிகளுடன் பேசும். ட்ரம்பின் ஒரு நடவடிக்கையே இந்த சொல்வது, சிரியாவை காத்திருந்து பார்க்கும் கொள்கை என்று கூறுவது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த நாடுகள் அப்படி ஒரு முடிவு எடுத்துள்ளன. அந்த முறையில்தான் இந்த பத்திரிகைகளுக்கு அவர்கள் கொடுத்துள்ள பேட்டி. நீங்கள் அதை படித்து பார்க்க வேண்டும். இது கார்டியனில் கொடுத்துள்ளது. அதே போல நியூயார்க் டைம்ஸிலும் வாஷிங்டன் போஸ்டிலும் துல்லியமாக 2 நாடுகளும் கூறுகின்றன, அவர்கள் திடீரென ஒரு உதவியும் செய்யப்போவதில்லை, மிஷன் திறக்கப் போவதில்லை என்று. எவ்வாறு இந்த நாடு முன்னேறுகிறது அதை பொறுத்தே இந்த நாடுகளில் இருந்து ஆதரவு இருக்கும், உலகளாவிய ஆதரவு இருக்கும். அதனால் பல நாட்டு வெளியே உள்ள நாடுகளும் வந்து ஒன்றும் வாக்குறுதி அளிக்கவில்லை. அனைவரும் காத்திருக்கின்றனர். எவ்வாறு புதிய தற்காலிக அரசு என்ன செய்ய போகிறது, எந்த வகையான கொள்கை எவ்வாறு மேலும் முன்னேறுகிறது என்று. நிச்சயமாக இஸ்ரேலுக்கு அதற்குள் பங்கு உள்ளது. அதன் பேரில்தான் அருகில் அவர்கள் வந்து நிற்கின்றனர். அதாவது எல்லாம் சேர்ந்து ஒரு சூப் பருவத்தில் உள்ளது இந்த சிரியா என்று கூறுவது. காத்திருந்து பார்ப்போம், ட்ரம்ப் வந்த பிறகு என்ன நடவடிக்கை இருக்கும், சீரியாவுடன் தொடர்புடைய முக்கியமாக எடுக்கப் போகும் என்று. அதை பொறுத்தே சிரியாவின் எதிர்காலம் இருக்கும்.